ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டு இருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஒரு தனி ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் நம்மளோட மனசை முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளும் சரி, நிகழ்ச்சிகளையும் சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் இந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால் கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் உங்களோட சேவையை அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மேன் பெட், சென்னை 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonjoakim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். 7ஆம் நிலை. இயேசு சீடர்களை சந்திக்கிற போது சமாதானத்தை கொடையாக கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடையாக கொடுக்கிறார். அன்பு ஆண்டவரே, இவற்றையெல்லாம் பெறுவதற்கு எங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பார்க்கிற போது நீரோ கொடையாக கொடுக்கிறேன், கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சமாதானம் என்கிற கொடை, பாவ மன்னிப்பு என்கிற கொடை எங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது. ஆனால் சிலுவை பாதையிலே பார்க்கிற போது இயேசு 2ஆம் முறையாக கீழே விடுவதை நாம் 7ஆம் நிலையிலே சிந்திக்கிறோம். இதுபோலத்தான் சமாதான குறைவுகள் இல்லாத போது சமாதான குறைவுகளுக்கு காரணமாக நானே இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு நானே காரணமாக இருந்திருக்கிறேன். மன்னிப்பு பெறுகிறேன் என்கின்ற நிலையில் மன்னிக்க மறக்கிறேன் என்கின்ற ஒன்றும் இருக்கிறது. ஆக இப்படி கீழே விழுகிற சமாதான குறைவு, பாவம் மன்னிப்பு கொடுக்காத ஒரு நிலையில் ஆண்டவரே என்னை மீண்டும் எழுப்பிவிட்டு சமாதானத்தின் கருவியாக மாற்றும், அடுத்தவரை மன்னிக்கின்ற மனிதனாக என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. 8ஆம் நிலை. தோமையாருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு முதன்முறை வந்தபோது அவர்கள் இயேசுவை கண்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் அவருடைய ஆணிகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தழும்புகளை, அந்த ரணங்களை பார்க்காமல் நம்ப மாட்டேன், விழாவினுடைய கையை விட்டு பார்க்காமல் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிற தோமையார் இயேசுவை பார்க்கிற போது ஆண்டவரே தேவனே என்று சொல்லி அவருடைய கால் மாட்டில் விடுகிறார். இயேசுவோ
என்னை கண்டதால் நீ விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி தனது ஆசிரியரை கொடுக்கிற போது தோமையா சொல்லுகிற அச்செய்தியை இனிமேல் யார் யாரெல்லாம் பின்பற்றப் போகிறார்களோ, கோடானு கோடி மக்கள் பின்பற்றப் போகிறார்களே, அவர்கள் நினைத்து இந்த ஆசிரியரை கொடுக்கிறவர். 8ஆம் நிலையில் நாம் பார்க்கிறோம், இயேசு ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது எருசலேம் மக்கள் அழுகிறார்கள். அவருடைய அழுகை ஒரு எமோஷனல் என்று சொல்லுகிற உணர்ச்சி பூர்வமான ஒன்றாக இருக்கிறது. இயேசுவோ வெறும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது, உங்களால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது, உங்களுக்காக உங்கள் நிலையை உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லுகிற அந்த ஒரு உரசுதலை ஏற்படுகிறார், உரசி பார்க்கிறார். வாழ்வில் நாம் எச்சரிக்கை உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்கிற செய்தியை கொடுக்கிற போது ஜெபிப்போம். ஆண்டவரே, தோமையார் எவ்வாறு உம்மை கண்டாளுடைய நம்முடைய அந்த ஏற்பட்ட காயங்களை பார்த்தாளுடைய என்று சொல்லி ஒரு நிபந்தனை போடுகிறாரே, இவர்களும் இயேசுவே உமக்கு ஆகாது என்று சொல்லி இயேசுனுடைய உம்முடைய வெளிவருத்தங்களை பார்த்து அழுகிறார்கள். இவற்றையெல்லாம் தாண்டி விழிப்புணர்வோடு கூடிய விசுவாசத்தை பெற்று நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆசிரை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார், இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார், இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். நிலை திபேரியா கடலில் மீன் பிடிக்க செல்லுகிற அப்போஸ்தலர்களுக்கு இயேசு தென்படுகிறார். எல்லாம் முடிந்து போய்விட்டது, ஆகவே மீன் பிடிக்க வாருங்கள் என்று சொல்லி சக தோள்களை அடைத்துக் கொண்டு பேதுரு செல்லுகிறார். இயேசு அவர்கள் பின்னாலேயே போகிறார். பிள்ளைகளை மீன் ஒன்றும் படவில்லையா என்று சொல்லி ஒரு பெரிய மீன்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கிறார். சிலுவை பாதையில் இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிற அந்த நிலைமை யோசித்து பார்க்கிற போது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஆதங்கம், எப்படியாகிலும் என்னுடைய இரத்தத்தையும் என்னுடைய உடலையும் சிதைத்து கொண்டாவது மானுடத்தை நான் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கொடிய வேதனையிலும் மீண்டும் எழுகிறவர் நமக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறார். அன்பு ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நாங்கள் உம்மை தேடி வந்து ஆசிரியை பெற வேண்டியவர்கள், ஆனால் நீரோ எம்மை தேடி வருகிறீர்கள். உம்முடைய இப்படிப்பட்ட தாராள குணத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்மிடம் திரும்பி வர எங்களுக்கு ஆசிரியர்களும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார், இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார், இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். பத்தாம் நிலை பேதுருவுக்கு இயேசு மன்னிப்பளித்து திருச்சபையை காக்கிற பொறுப்பை கொடுக்கிறார். சீமோனே, என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஆமாண்டவரை எமக்கு தெரியுமே, என் ஆடுகளை பேணியவளர் என்று சொல்லுகிற போது மீண்டும் பேதுருவை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர். திருச்சபையினுடைய தலைவராக இருக்க போகிறவன் நீ, ஆகவே என்னோடு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பை நீ எந்த நேரத்திலும் விட்டுவிடாதே. சிலுவை பாதையில் இயேசுனுடைய ஆடைகள் உரியப்படுகிற நிலையில் மீண்டும் இந்த திருச்சபை மட்டும்தான் இழந்து போயிருக்கிற அருளுயிரை இந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். இந்த உடைகள் கடைந்து போவதல்ல, மனிதன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருள் வாழ்வை இழந்து போயிருக்கிறானே, சக்தி இழந்திருக்கிறானே, அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற இயேசுனுடைய ஆதங்கம் இங்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுக்குள் இழந்து போயிருக்கிற அருள்வாழ்வு என்கிற ஆடையை மீண்டும் பெற்றுக்கொள்ள திருச்சபை இன்றைக்கு எங்களுக்கு அருட்சாதனம் மூலமாக அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறது. அவற்றெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசிரியையும் ஆர்வத்தையும் கொடுத்தருளும். ஆமென்.
இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். 11ஆம் நிலை. இயேசு மலைக்கு அழைத்து தூதர்களுக்கு கட்டளையை கொடுக்கிறார். விண்ணேக போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய தூதர்களை அப்போஸ்தலரை அழைத்து உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லுகிற செய்தியை அவர்கள் சொல்ல கட்டளையிடுகிறார். இதுதான் இயேசுனுடைய கடைசி கட்டளையாக இருக்கிறது. உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். சிலுவை பாதையிலே பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் அவர் ஆணிகளால் அறையப்படுகிறார். இந்த உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி என்ன? இயேசு கொண்ட நற்செய்தி என்ன? சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்தொடர்கிற ஒரு வாழ்வு. ஆகவே சிலுவையில் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறையுண்டவனாக இருக்கிறான். சிலுவை விடுத்து கிறிஸ்துவம் கிடையாது. கிறிஸ்துவம் என்பது சிலுவையோடு இணைந்திருக்கிறது என்கிற செய்தியைத்தான் இன்றைக்கு உலகத்திற்கு சொல்ல வேண்டிய இயேசு சிலுவையினால் மீட்பை கொணர்ந்தார் என்கிற செய்தி. ஆமாண்டவரே, நாங்கள் எல்லோரும் மீட்பு பெற்றவர்கள் என்று சொல்கிற போது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மீட்பின் செய்தியை பெற்றுக்கொண்டு மீட்பிற்கு உரியவர்களாக மாறுவார்களாக. ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. 12ஆம் நிலை. இயேசு விண்ணேறுகிறார். திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு புரியாவிடை செய்தியை கொடுத்து விண்ணகம் நோக்கி எடுத்துக் கொள்ளப்படுகிற போது அந்த அப்போஸ்தலர் பார்க்கிறார்கள். விண்ணக தூதர்கள் கேட்கிறார்கள், கலிலேயரை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவ்வாறே திரும்ப வருவார் என்று சொல்லப்படுகிறது போல இயேசு சிலுவையில் உயிர் விடுகிற 12ஆம் நிலையில் சிலுவை பாதையில் யோசிக்கிறோம். சிலுவையில் உயிர் விட்டவர் என்று சொல்லுகின்றவர் செத்துப்போனார் என்பது இந்த உலகம் யோசிக்கிறது. ஆனால் இவர் எந்த மண்ணிற்கு வந்தாரோ அந்த மண்ணிலே தன்னுடைய முடிவை வெளிப்படுத்தி எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி இப்பொழுது விண்ணகம் போகிறார் என்று சொன்னால் வெற்றி வீரராக விண்ணகம் போகிறார். தந்தை கொடுத்த அந்த முழுமையான கட்டளையை நிறைவேற்றவராக செல்லுகிறார். அன்பாண்டவரே, எங்களது வாழ்வில் நாங்கள் உமது திருவுளத்தை நிறைவேற்றி வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடிய அந்த ஆசிரியம் இடந்து பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவரே நீரே என் கடவுள். 13ஆம் நிலை. ஐயா நீரே என் கடவுள். 13ஆம் நிலை. மரியாளும் சீடர்களும் சில பெண்டீரும் ஜெபத்திலே மாடி அறையில் அவர்கள் ஆண்டவருக்குள் நிறைந்திருக்கிறார்கள். மரியாளோடு கூட ஜெபிக்கிற அந்த சிறு கூட்டம் ஆண்டவருக்குள் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு அச்சமுற்ற நிலையில், அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்கிற நிலையில், அவர்களது பய நிலையில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவர்களுக்கு ஆற்றல் கொடுக்கிறது. ஆனால் அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மரியாள் தொடர்ந்து அவர்களை ஜெபிக்க அழைக்கிறாள். எதற்காக? தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. சிலுவையிலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட
அந்த இயேசுனுடைய உடலை தாங்கி கொண்டிருக்கிற வியாகுள்ள தாய் மரியாள் துன்பத்தை கூட ஜெபமாக மாற்றுகிறாள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையும் கூட யாருக்கும் வரக்கூடாது, எனக்கு வந்திருக்கிறது, அதை நான் ஜெபமாக மாற்றுகிறேன், இந்த துன்பத்தை நான் தாங்கிக் கொள்ள வரம் தாரும் என்று கேட்கிறாள். அன்பாண்டவரே, தூய ஆவி வருகிற போது என்ன பேச வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்று சொல்லி ஆவியினால் வலுப்படுத்த எங்களை நீர் ஒவ்வொரு முறையும் அழைத்து கொண்டிருக்கிறீர். அந்த ஆவியின் ஆற்றலுக்காக எப்பொழுதும் வேண்டி விரும்பி ஜெபிக்க எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே 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 என் ஆண்டவரை நம்பினே. வாக்களித்தபடியே பரிசுத்த ஆவியானவர் தீனாக்க வடிவத்தில் அப்போஸ்தலர் மீதும் அன்னை மரியாள் மீதும் பெந்தகோஸ்தே பெருநாளிலே இறங்குகிறார். சாதாரணமான மக்கள் இப்படி அவர்கள் பேசுவதை அங்கு கூடியிருக்கிறவர்கள் அவரவர்கள் அவருடைய மொழியிலே கேட்கிறார்கள். எல்லோரும் பாமர்கள் தானே, எப்படி இவ்வாறு பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஆவியின் வல்லமை செயலாற்றுதலால் சாதாரணமானவர்கள் அசாதாரண மக்களாக மாறி போகிறார்கள். பயந்து போயிருந்த சீடர்கள் திடமுற்றவர்களாக எதற்கும் பயப்படாமல் வீரர்களாக முன்னே நிற்கிறார்கள். நாம் இயேசுவின் சிலுவை பாதையிலே பார்க்கிறோம். 14வது நிலையில இயேசுனுடைய உயிரற்ற உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இது மீண்டும் முதல் ஸ்தலத்தில் யோசித்தது போல கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது, அப்படியே இருக்கும் என்று சொன்ன அதன் பிரகாரம் இந்த கல்லறையில் வைக்கப்பட்டது. அப்படி இருக்க வேண்டிய ஒரு உடல் கிடையாது, மாறாக இது விஸ்வரூபம் எடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பின் வெளிப்பாடு. அன்பு ஆண்டவரே, நீர் வெறுமனே கல்லறையில் மண்ணோடு மண்ணாகி போனவர் அல்ல, பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியானவர் அத்தனை பேருக்குள்ளும் இருந்து எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோமே, மனிதா இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கூடுமோ, உம்முடைய ஆவியானவர் இறங்க உயிர் பெற்றுடச் செய்தீரே. அதுபோல இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற நாங்கள் வெறும் உயிரற்ற நடைவிடங்கள் அல்ல, உமது ஆவியினால் இயக்கப்படுகிற உமது ஆவியின் ஆலயங்கள் என்பதை நாங்கள் உணரச் செய்து எங்களுக்குள்ளாரே புது வாழ்வையும் புது பிறப்பையும் தந்திரிடம் என்றாடுகின்றோம். ஆமென். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தார். அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நாம் இந்த பாடல் மூலமாக ஆண்டவரை நாம் மரியாளோடும் தோமையாரோடும் சேர்ந்து நாம் உணர்ந்தவர்களாக ஜெபிப்போம். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார், என் நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் பயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா நீரே என் கடவுள். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன், என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்த கண்டே என் தேவனை கண்டே. காயத்தழும்பிட
பஸ்கா காலத்தில் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் விண்ணகம் சென்றிருக்கின்ற அந்த மாபெரும் ஆசிரியம் கொடையாக கொடுக்கின்ற 40 நாட்களை கொடுத்திருக்கிறேன். உமது பிரசன்னத்தில் தியானிக்கிற எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் இந்த ஒளியின் பாதையின் மூலமாக தந்து வழிநடத்தியருளும். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே திருப்பலி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய தினம் +2 மாணவ மாணவிகளுக்கு தேர்வின் முடிவு வெளியாகி கொண்டிருக்கிறது. தேர்ச்சி பெறுகின்ற மாணவ மாணவிகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அடுத்து என்ன செய்வது, எப்படி அவர்களை வழிநடத்துவது என்று திட்டம் தீட்டுகின்ற வகையில் இருக்கிறோம். அல்லது வருகின்ற புதிய கல்வி ஆண்டிலே நாம் எப்படி வருகின்ற செலவுகளை எல்லாம் சமாளிப்பது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே தமிழ்நாடு மிகவும் வளராத ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்முடைய காலத்தை எப்படி தள்ளுவது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறத்திலே வெப்பத்தின் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை சுட்டரித்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இதனால் ஏற்படுகின்ற விளைவு அவ்வப்போது மின்சார தடை. இப்படி பலவிதமான தடங்கல்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளங்களை இன்று இயேசுவின் பாதத்திலே வைத்து நாம் ஜெபிக்க வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது விசுவாசம் வையுங்கள், என் தந்தையின் மீது விசுவாசம் வையுங்கள். கடவுளை நம்புகின்றவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் தகர்த்தெறிந்து வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இறைவனில் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. ஆகவே நாம் சந்தித்து கொண்டிருக்கிற வேதனைகள், பலவிதமான தடங்கல்கள், தடுமாற்றங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்திலே வைப்போம். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு, உள்ளம் கலங்க வேண்டாம். நாம் கலங்கி விடாமல், தடுமாறி விடாமல் நம்பிக்கையில் வளர்ந்தோங்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். ஆகவே விசுவாசம் அற்ற நேரங்களுக்காக, பாவம் செய்த நேரங்களுக்காக இப்போது நாம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம்.
இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். எல்லோரும் செல்படுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். மீண்டும் ஒரு முறை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே கருவினில் எம்மை ஆள்பவரே. அளவில்லா இரக்கம் கொண்டவரே கருவினில் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். எனக்காக பாடுகள் ஏற்றுவரே எனக்காக சிலுவையை சுமந்தவரே. எனக்காக பாடுகள் ஏற்றவரே எனக்காய் சிலுவையை சுமந்தவரே. இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். பாவங்கள் பல நான் புரிந்து விட்டேன் மனமுருகி உம்மை நாடுகிறேன். பாவங்கள் பல நான் புரிந்து விட்டேன் மனமுருகி உம்மை நாடுகிறேன். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் ஊற்றாக இருப்பவர் நீரே. உம்மக்களின் பாடுகளால் மீட்கப்பட்ட உம்மக்கள் எங்களின் அழுகுரலை கேட்டு நாங்கள் உம்மால் வாழவும் எங்களை சூழ்ந்திருக்கும் வறுமை பிணிகள் முதலான துன்பங்கள் அனைத்து நின்றும் விடுபட்டு என்றும் உம்மில் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் உட்காருங்கள். இன்றைய தினம் நன்றி பலியாக ஒப்பு கொடுப்பவர்கள் லூயிஸ் ஜோதி குடும்பத்தினர் தங்கள் திருமண ஆண்டு விழாவிலே இறைவன் கொடுத்த ஆசிரியருக்காக நன்றி செலுத்துகிறார்கள். மேலும் நன்றியாக சபரியப்பன் இக்னேசியஸ் குடும்பத்தினர், அருளானந்தம் நம்பிக்கை மேரி, சிந்தியா குடும்பத்தினர், டான் போஸ்கோ குடும்பத்தினர், யுஸ்டின் பிரிட்டோ, கேமல் சிலுவைராஜ், ஜெரினா பேகம் ராணி மற்றும் மிஷால் ரொசாரியோ, சிசில் செபாஸ்டின் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது தங்கள் கருத்துக்கள் நிறைவேற ஆர் ராஜசேகரன், நல்ல வரணமைய ஆர் இந்திராஸ்ரீ, ஜடாலின் பிரான்சிஸ்கா, உடல் நலத்திற்காக மெசபையல் ஜோஸ்னா, ஆஷ்வின் அற்புதராஜ் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற டிஎஸ் ஆரோக்கியதாஸ் குடும்பத்தினர், ராஷ்மி ஜூட் குடும்பத்தினர், ஆண்டோனி ஜோசப் லெனின், தேர்விலை வெற்றி பெற ஸ்ரீபன் ராஜ், பிரேம் முனிராஜ் வெல்ஃபேர் ஆஃப் த குடும்பத்திற்காக குடும்ப வளர்ச்சிக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இத்திருப்பலியானது திருமதி மரிய சஞ்சீவி லூர்து சாமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் மற்றும் உத்திரிக்கிற ஸ்தலத்திலே துன்பப்படுகின்ற யாரும் நினையாத
அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமக்கு வாக்குறுதியை நிறைவேற்றினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 26 முதல் 33 முடிய. அந்நாள்களில் பவுல் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கூறியது: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. எருசலேமில் குடியிருக்கும் மக்களும் அவர்களுடைய தலைவர்களும் மீட்பரை அறியவில்லை. ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் இறைவாக்கினரின் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. ஆயினும் அவருக்கு அவர்கள் தீர்ப்பளித்த போது அவ்வார்த்தைகள் நிறைவேறின. சாவுக்குரிய காரணம் எதுவும் அவரிடம் இல்லாதிருந்தும் அவரை கொல்ல அவர்கள் பிலாத்திடம் கேட்டார்கள். மறைநூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உமக்கு ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ் இயேசுயா. துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்பத் துயர தோள்கள், இருளின் ஆட்சி காலங்கள், தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதை
பொய்மை எங்கு போக்கிட உண்மை இறைவா உனதருத்தாரும். நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசுயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவசனங்கள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்திற்கு உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நேற்று ஒரு தம்பதியர் என்னிடம் வந்திருந்தனர். பேசிக்கொண்டிருந்த போது அந்த தாய் சொன்னாள், ஃபாதர், நான் இரவிலே படுக்க கண்களை மூடுகிற போது எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த பயத்திலே நான் மீண்டும் கண்ணை திறந்து கொள்கிறேன். இப்படி நான் பலமுறை செய்வதால் எனக்கு சரியான உறக்கம் இல்லை. ஒரு இளைஞன், ஏறக்குறைய 16 வயது இறக்கம், அவன் சொன்னான், ஃபாதர், நான் எங்கேயுமே வெளியிலே செல்வதில்லை. நான் நினச்சிக்கிட்டேன் ஒருவேளை வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவன் வெளியே எங்கேயும் போகிறதில்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ கேட்டேன், ஏன் என்று கேட்டபோது, எனக்கு வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது ஃபாதர். ஏதோ வண்டி வந்து இடிச்சிருமோ, அல்லது என்னை வந்து யாராவது அடித்து போட்டுருவாங்களோ, அல்லது நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இல்லை இருந்துக்கிட்டே இருக்கு ஃபாதர். அதனால் எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். இது ஒரு விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் உணர்வுகளிலே ஏற்படுகின்ற ஒன்று. இதை மிக சுலபமாக மாற்றிவிடலாம். வெரி குட், நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கிறாரு. யாரெல்லாம் தூங்குற மாதிரி இருந்தீங்களோ அத்தனை பேரை நல்லா அப்படி ஏற்றி உட்காந்துருப்பீங்க. இவைகளெல்லாம் பேச்சு வாக்கிலே பேசி அவர்களை நிச்சயமாக நிமிர்த்தி விடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பயங்கள் நிறைய இருக்கின்றன. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல நமக்கு. முக்கியமாக இந்த தமிழ்நாட்டிலே நாம் இருந்து கொண்டு
நாளைக்கு என்ன மாற்றம் வரப்போகிறது என்றே தெரியவில்லை, என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை, என்னென்ன சட்டங்கள் வரப்போகிறது என்று தெரியவில்லை, என்னென்ன புது சட்டங்களை போட்டு மக்களை வாட்டப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்படி எல்லாருமே பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. வியாபாரம் பண்ணுகிறவர்கள் பயப்படுகிறார்கள், குடும்பத்திலே சம்பளத்தை வாங்கி செலவிடப்படுகின்ற போது பயப்படுகிறோம், அல்லது இருக்கின்ற பணத்தை வைத்து எப்படி நாம் சமாளித்து இந்த மாதத்தை தள்ளுவது என்று நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பலவிதமான பயங்கள் நம்முடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே நமக்கு யாராவது உதவுவார்களா என்பது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கின்ற ஒன்று. இதே ஒரு சூழ்நிலை தான் சீடர்களுக்கு ஏற்பட்டது அன்று. இயேசு அடிக்கடி இந்த பாடுகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த கடைசி ராபோசனத்தின் போது, இரவுணவின் போது, நான் இனிமேல் உங்களோடு இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது, என்னை இன்னும் சிறு நாட்களிலே பிடித்து வருவார்கள், சிலுவையிலே அறைந்து கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற போது சீடர்கள் நினைக்கிறாங்க, நம்ம அடுத்தது என்னையா செய்யறது? நமக்கு இருக்கிற மீனை விட்டுட்டு வந்துட்டோம், மீன் பிடிக்கிற தொழிலையும் விட்டுட்டு வந்துட்டோம், மற்ற தொழிலையும் விட்டு வந்துட்டோம், இப்போ இவரை நம்பி வந்தோம், இப்போ நம்ம என்ன செய்யறது என்று உள்ளத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கூட சில தடுமாற்றத்தை பார்க்கிறார். தன்னோடு இருக்கிற ஒருவன் எப்படா காட்டி கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் சில நாட்களிலே இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் தன்னை விட்டு ஓடப் போகிறார்களே என்று அவர் தெரிந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிற வாக்கியத்தை பாருங்க, உள்ளம் கலங்க வேண்டாம். let not your heart be disturbed. கலக்கம் என்பதற்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கிறது. பலவிதமான உலக நாட்டங்கள், உள்ள நாட்டங்கள், குடும்ப நாட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய இதயங்கள் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும், அல்லது இந்த பாதிப்பு என்ற சூழ்நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்ற 3 வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, அவர் சொல்லுகிறார், நானே வழி, ஐ ஆம் த வே. இந்த வழி என்று சொல்லுகிற போது நாம் நினைத்துக் கொள்வோம், பாதையிலே அமைக்கப்பட்டிருக்கிற வழி, ஊருக்கு செல்லுகிற வழி, வாழ்க்கையிலே செல்லுகிற வழி என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய உண்மை என்ன? நானே வழி என்று சொல்லுகிற போது, நெல்லாயனை பற்றி அவர் விவரித்து சொல்லுகிற போது சொல்வார், நானே வாயில் என்று சொல்வார். அப்படி என்றால் நெல்லாயன் என்று சொன்னால் ஆடுகளை எல்லாம் ஒரு கிடங்குக்குள்ளே அடைத்து வைத்துவிட்டு வாயிலே அந்த ஆயன் படுத்து கொள்வான். ஒருவேளை வெளியிலிருந்து மிருகம் வந்தால் முதலிலே அடித்து கொள்ளப்படுபவர் அந்த ஆயன். அதற்கு பிறகுதான் உள்ளே சென்று ஆடுகளை அடிக்க முடியும், கடிக்க முடியும். ஆகவே வாயிலாக படுத்துக் கொள்கின்ற ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நான் வழி என்று சொன்னால் அந்த வழியே இறைவன் என்று நாம் அமைத்து காட்டுகிற போது நாம் நினைக்கின்ற, எண்ணுகின்ற அத்தனை சூழ்நிலைகளுக்கும் முதன்மையாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலே உதிக்க வேண்டாம். எனக்கு உயிர் கொடுத்த பெற்றோரை நான் எப்போதும் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி கொடுக்கின்ற நண்பர்களை நினைத்து பார்க்கிறேன். எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களை நான் நினைத்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு வாழ்வாக இருக்கின்ற, வாழ்வு கொடுத்தவர் மட்டுமல்ல, அல்லது வாழ்வதற்கு வழியை காட்டியவர் மட்டுமல்ல, வாழ்வாகவே என் மூச்சாகவே இருக்கின்ற ஆண்டவரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நினைச்சு பார்க்க வேண்டாம். நான் ஒவ்வொரு முறையும் மூச்சை எடுத்து இழுத்து விடுகிற போதெல்லாம் ஆண்டவரை இழுத்து நான் உள்ளே விட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு வேண்டாத மூச்சுகளை எல்லாம் வெளியிலே விடுகிற போது நான் சாத்தானை வெளியிலே விட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி மூச்சாக, உயிராக இருக்கின்ற இறைவனை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்வி நாம் முதலிலே கேட்டு பார்க்க வேண்டாம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் த ட்ரூத், நானே உண்மை. இந்த உண்மைக்கு சான்று பகரவே நான் வந்தேன் என்று சொன்னார். அப்படி என்றால் வெறுமனை சான்றாக மட்டுமல்ல, அந்த உண்மையே கடவுள்.
ஆகவே நம்மிடம் எப்போதெல்லாம் பொய் இருக்கிறதோ, பித்தலாட்டம் இருக்கிறதோ, ஏமாற்றம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லை. உண்மைதான். நாம் உண்மைக்கு வாழவில்லை என்று சொன்னால், உள்ளது போல் நாம் வாழ்க்கையிலே நடமாற்றம் இல்லை என்று சொன்னால், உண்மைக்காக நாம் வாழவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இல்லை. எவ்வளவுதான் நாம் ஆலயத்திலே உட்கார்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபங்களை ஜெபித்து கொண்டிருந்தாலும், உள்ளத்திலே உண்மை இல்லை. நான் பேசுகின்ற பேச்சிலும் நினைக்கின்ற எண்ணங்களிலும் பொய் பித்தலாட்டம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே கடவுள் என்னிடம் இல்லை. ஏனென்றால் உண்மை இருக்கின்ற இடத்தில்தான் இறைவன். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உண்மையாக இல்லை, நான் உண்மை. மூன்றாவது என்ன சொல்கிறார்? வாழ்வு. இந்த வாழ்வை பற்றி பேசுகிற போது இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் இதை எடுத்து சொல்லுகிறார். இந்த வாழ்வு என்ன வாழ்வு, எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை புனித சின்னப்பர் சொல்லுகிற போது சொல்லுகிறார் 3 படிகளிலே. ஒன்று, விவிலியத்தை பற்றி நன்கு விளக்கி சொல்லுகிறார். யூத மக்களுக்கிடம் விவிலியத்தை பற்றி முழுவதும் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக விளக்கி சொல்லிக்கொண்டே வருகிறார். ஸ்நாபகாரலப்பரோடு நிறுத்தி விடுகிறார். இரண்டாவது பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிற போது தன்னுடைய அனுபவத்தை இணைத்து சொல்லுகிறார். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், இப்போது என்னை இயேசு கிறிஸ்து என்பவர் எப்படி மாற்றி இருக்கிறார் என்று தன்னை பற்றி வாழ்வை அமைத்து அங்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டுகிற போது என்ன சொல்லுகிறார்? நான் எப்போது மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அவர்தான் எனக்கு எல்லாம். இனி நான் நானாக இல்லை, என்னிடம் வாழ்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்று ஆணித்தரமாக சொல்லுகிற அளவுக்கு தன்னை வாழ்வை இயேசுவாக மாற்றிக்கொள்கிற ஒரு தன்மையை அவர் அனுபவித்தவராக தான் இரண்டாவது பகுதியிலே சொல்லி மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? அன்பார்ந்த யூத மக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இப்போது கூட மனம் மாறுவதற்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் மாறுங்கள். ஆண்டவரை உண்மையாக, நேர்மையாக, உயிராக, வாழ்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அவர் கொடுக்கின்ற வாழ்வு அழிந்து போகின்ற வாழ்வல்ல, மாறாக என்றுமே நிலைத்து நிற்கின்ற இட்டர்னல் லைஃப் என்ற வாழ்வை நமக்கு அவர் கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுக்கின்ற போது உண்மையாகவே நாம் பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, நடுங்க தேவையில்லை. இன்று வரை வாழ வைத்த இறைவன் நிச்சயம் நாளையும் வாழ வைப்பார் என்ற விசுவாசத்தை நாம் உள்ளத்திலே பதித்து கொண்டோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் வளரும். எப்பேற்பட்ட தடுமாற்றங்கள் இருந்தாலும் நாம் தடம் புரண்டு விடாமல் இயேசுவின் பாதையிலே சென்று கொண்டிருப்போம், இயேசுவாக சென்று கொண்டிருப்போம். வாழ்கின்ற நடமாடும் இயேசு கிறிஸ்துவாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள், ஏற்றங்கள் இருப்பதை நிச்சயம் பார்ப்பார். இதை தான் ஆண்டவர் நமக்கு இன்று ஆசீர்வாதமாக கொடுத்து அதையே நாம் ஏற்று வாழ வேண்டும். ஆகவே நாம் செல்லுகின்ற வழி நமக்கு நிச்சயம் தெரியும். காரணம், நம்முடைய வழி வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நான் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்வதனுடைய அர்த்தம் என்ன? அந்த இயேசு கிறிஸ்து தான். அவர் கொடுக்கின்ற முடிவில்லா வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெறுவேன். எனக்காக இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த இடத்திற்கு நான் செல்வேன் என்ற நம்பிக்கையோடு வளர்வோம். அப்போது ஆண்டவர் எப்பேற்பட்ட அழிவின் சூழ்நிலையிலிருந்தும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவார். உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதென்றும் சொல்லவில்லை. பாவம் செய்தே
சுத்தமில்லை. பாவம் செய்தே எண்ணத்தில் சுத்தமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைப்பேன், உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போனே கண்ணீரும் கண்ணீர் இல்லை. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்களும் திருமணி காணிக்கைகளை கொணருகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இக்காணிக்கைகளை ஏற்றும் திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரேமோ உலகின் தேவனாகிய ஆண்டவர். வானமும் பூமியும் உமது மகிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகி அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற தம் ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரே வருமளவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டோனிசாமி மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் நினைவு கூறும். இத்திருப்பலியிலே கூட இருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் நீர்தாமே நன்கு அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறேன். எங்களில் இருக்கும் தடுமாற்றங்களை எல்லாம் விலக்கி நீர் கொடுக்கின்ற அருளால் நாங்கள் நிம்மதி பெற்றவர்களாக, தைரியமடைந்தவர்களாக, அச்சமின்றி வாழ்க்கையில் எத்தகைய எதிர்ப்புகளையும் நாங்கள் துணிவுடன் நின்று வெற்றி கொள்ளவும், சாத்தானை தோற்கடித்து உமது அருள் வாழ்விலே மென்மேலும் வளர்ந்து உமது அன்பையும் இரக்கத்தையும் நாளும் சுவைத்திட அருள் புரிவீராக. உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள் மற்றும் இவ்வுலகிலும் கொண்டவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
அவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்தள்ளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் விசுவாசத்தோடு கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஒற்றுமையும் சமாதானமும் வளர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொன்னவர் உணவாக வந்து நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கவும் நமக்கு உயிராகவும் வழியாகவும் இருந்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லவும் இருக்கிறார். ஆகவே இத்திருவிருந்தில் பங்கேற்கும் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவனே, என்னுடைய உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடல் மட்டும் என்னை பாதுகாத்து நித்திய வாழ்வதாக. என் தெய்வமே, நல்வழி காட்டும் மணி தீபமே, என்னுள்ளம் எழுந்து வா, என் இல்லம் நிறையவா.
விதையானது. என்னுள்ளம் நிலமானது, அதில் உன் வார்த்தை விதையானது. சில மட்டும் பயிரானது, சில மட்டும் பயிரானது. அது காயாகி கனியானது. ஒளியான என் தெய்வமே, நல் வழி காட்டும் மணி தெய்வமே, என்னுள்ளம் எழுந்து வா, என் இல்லம் நிறைய வா. இருள் நீக்கும் வழியாகவா, வாழ்வில் அருள் சேர்க்கும் வழியாகவா. இருள் நீக்கும் வழியாகவா, வாழ்வில் அருள் சேர்க்கும் வழியாகவா. தெய்வீக உணர்வானவா, என்றும் தெய்வீக உணர்வானவா, என்றும் மாறாத என் மன்னவா. ஒளியான என் தெய்வமே, நல் வழி காட்டும் மணி தீபமே, என்னுள்ளம் எழுந்து வா, என் இல்லம் நிறைய வா. தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை உணரச் செய்திருளும். இயேசுவே, மன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்மனதை தாரும். திரு இருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்திலும் எனக்கு ஆறுதலை தந்திரலும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அன்புக்கினியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தேர்வினை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பிள்ளைகளது கல்லூரி சேர்க்கை மற்றும் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இதனால் குடும்பங்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்கள் அத்தனையும் ஆண்டவர் தாமே அவரே வழியாக இருக்கிறார், அவரே உண்மையாக இருக்கிறார், அவரே நிறை வாழ்வு அளிக்கிறவராக இருக்கார்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதில் நம்பி நாம் பயணப்படுவோம். கண்டிப்பாக நல்லதொரு எதிர்காலத்தை இறைவன் நமக்கு வாக்குத்தத்தமாக அல்ல, நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான அருளாக கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆராதனையானது நடைபெறும். மாலையில் 5:30 மணிக்கு தமிழில் ஆராதனை, 6:30 மணிக்கு ஆங்கிலத்திலே ஆராதனை, 7 மணிக்கு தமிழில் திருப்பள்ளி. நாளைய தினம் பாத்திமா அன்னையின் திருக்காட்சி திருநாள். 100 ஆண்டுகளுக்கு முன் போர்ச்சுக்கலில் பாத்திமா என்கிற பகுதியில் அன்னை மரியாள்
பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு காட்சி கொடுத்து அதனை 100 ஆண்டுகள் கடந்து நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிற சிறப்பு நாளாக இருக்கிறபடியினால் காலையில் 6:15 மணிக்கு சிறப்பு திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது மரியாளையின் நினைவு கூர்ந்து. மேலும் இந்த திருத்தலத்தினுடைய நம்முடைய மாத இதழ் வாக்கியன் வாழ்வாக திருமறை பொருட்கள், புத்தகங்கள் மற்றும் ஜெப புத்தகங்கள், கையேடுகள் இவையெல்லாம் விற்பனைக்கு இருக்கின்றன. பெற்று பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்கினியவர்களே, திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில் அடுத்த ஒரு மைல்கல் இந்த திருத்தலத்தின் மற்ற சேவைகளை நிலைநிறுத்தி அந்த சேவைகள் சிறப்பாக அமைய திருத்தலத்தினுடைய கட்டுமான பணிகளை நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் பல பேர் உதவி இருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களது நன்கொடைகள் மூலமாக இந்த பணிகளை தாங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நன்கொடைகள் அளிக்க விரும்புகிறவர்கள் என்னை வந்து சந்திக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம், இறுதி ஆசீர். ஜெபிப்போமாக. அன்பு நிறை தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்த பெற்ற இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை வியந்து உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்தவர்களாய் மனிதரின் மேம்பாட்டுக்காக உழைத்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. குழந்தலிடுவோம். ராஜனே, எண்ணமெல்லா ஏக்கமெல்லா உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திய
பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணை தலை வணங்கி ஆராதிப்போம். பக்தியாய் ஆராதனை இசையும் புரிவோம். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்பதே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீர் போகும் வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? தோமையார் ஆண்டவரிடம் கேட்ட இந்த கேள்வி அவருக்கு எவ்வளவு ஆழத்தை கொடுத்தது என்று சொன்னால், சிந்தித்து சிந்தித்து கடைசியாக நான் உயிர்த்த ஆண்டவரை நேரில் பார்க்க வேண்டும், என் விரல்களை அவருடைய கை கால்களில் இருக்கும் காயங்களில் இட்டு பார்க்க வேண்டாம், என் கையை விழாவிலே இட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவர். இப்படி அனைத்தையும் ஆணித்தரமாக செயல்பாடுகளிலே அமைத்து பார்க்க வேண்டுமென்று விரும்புகின்ற புனித தோமா, இதோ இந்த மண்ணிலே கால் வைத்து நம் அனைவருக்கும் விசுவாசத்தை ஊட்டி ஆண்டவரை மீண்டும் பார்த்து அந்த நேரத்தில் தன்னையே சரணாகதியாக்கி அனைத்தும் நீரே என்று சொல்லாமல் தன்னை அவருக்கு கையளித்த அந்த காணிக்கை நம் அனைவருக்கும் இன்று இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக நாம் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆனால் பல நேரங்கள் நாம் ஆண்டவரின் ஆற்றல் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. ஆண்டவருடைய வரங்கள் அருள் மீது நாம் நம்பிக்கை கொள்வதில்லை. ஆகவேதான் பல நேரங்கள் நாம் பிற மனிதரை நம்பி செல்லுகிறோம். கை பார்க்க போகிறோம், சாஸ்திரம் பார்க்க போகிறோம், ராவு காலம் பார்க்க போகிறோம், எப்போ செத்து போவோன்னு யமகண்டம் பார்க்க போகிறோம். இப்படி மனிதனை நம்பி நாம் சென்று திருமணத்திற்கு எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரத்திலே தாலி கட்டினா இவங்க ரொம்ப நிலைச்சிருப்பாங்க, எந்த நேரத்தில் நாம் தாலி கட்டக்கூடாது என்று ராவு காலம் பார்க்கின்ற மனிதர்களை நம்பி செல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நேரத்தை பார்த்து காலத்தை பார்த்து மனிதன் சொன்ன நேரத்தை ஏற்று துவக்கப்பட்ட திருமணத்தில் எத்தனை திருமணங்கள் முறிந்து கிடக்கின்றன. இது நமக்கு புரிய வேண்டாமா? மனிதனை நம்புபவன் சபிக்கப்படுவான். இது இறைவார்த்தை. ஆண்டவரை நம்புபவன் வாழ்வு பெறுவான். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவை நாம் நம்புவோம், அவரை நாம் விசுவசிப்போம். அவர் சொல்வது போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவரே ஆற்றலாக இருக்கிறார். நம் அனைவரையும் அழைத்து செல்லுகின்றவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றவராய் இருக்கிறார். எந்த நேரத்திலும் நாம் தவறி வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சோதனையில் வீழ்கின்ற முன்பே நமக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றார். ஒவ்வொரு பாவத்தை செய்வதற்கு முன்பாக செய்யாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மனசாட்சியிலே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்திவிட்டு அதனை உதறி தள்ளிவிட்டு உலக இன்பங்களிலே உலக நாட்டங்களிலே நாம் சென்று அது கடைசியாக ஒரு மாயை என்று உணர்கின்ற அளவுக்கு நாம் சென்று வீழ்ந்து விடுகிறோம். காரணம், ஆண்டவர் ஆற்றல் மீது நாம் நம்பிக்கை கொள்வதில்லை.
அவர் நமக்கு அரணாக இருந்து, வாழ்வாக இருந்து, சுமை தாங்கியாக இருந்து, அனைத்துமாக இருந்து இன்றைய தினம் ஆண்டவர் சொன்னது போல நாம் அனைவருக்கும் வாழ்வாக, வழியாக, உண்மையாக இருந்தும் நாம் இன்னும் அவரை முழுமையாக நம்பவில்லை. சீடர்களைப் போல துன்பத் துயரம் வருகின்ற போது தூர ஓடுகிறோம். முடியாது என்று தெரிந்தவுடன் கடைசியாக ஆண்டவரை நோக்கி வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மிலே இருக்கிறது என்று சொன்னால் எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவாக, மறு கிறிஸ்துவாக, இயேசுவை தாங்கியவர்களாக, இயேசுவே அனைத்துமாக என்று சொல்லி எப்படி நாம் வாழ முடியும்? ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கிறேன் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவர் பாதத்தில் நம்மையே அர்ப்பணித்துக் கொள்வோம். அன்பு செய்கின்றே ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலியும் துணையும். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கூட்டனை காத்தார். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். கச்சையா அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அளித்தவர் அவரே, வலிமையும் நலமாய் ஆக்கினார் அவரே. எந்த கற்பாரரே ஆண்டவர்
நாளும் என் மீட்பு புகழ்தனை பெறுக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமயம் துணையும், அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமயம் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். கடவுளே, என் இறைவா, நீரே என் இறைவன். உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் மீது உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது. என் ஆற்றலையும் மாட்சிமையையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன். ஏனென்றால் ஆண்டவரே, உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை நான் என்றுமே ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சிக்கு இதழ்களாக உம்மை என்றும் போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மையே நினைத்திருப்பேன். ஏனென்றால் நீர் எனக்கு துணையாக இருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழிந்துவிட தேடுவோர் இப்பூ உலகில் ஆழத்திற்குள் செல்வர். ஆனால் கடவுளை நினைந்து நான் என்றுமே மகிழ்ச்சி அடைவேன். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். ஏனென்றால் ஆண்டவரை நான் நம்பியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, இந்த சங்கீத ஆசிரியர் பலவிதமான தடங்கல்களை எல்லாம் தாண்டி, பலவிதமான வேதனைகளை எல்லாம் தாண்டி, துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தன்னை ஆட்படுத்தி, பல பாவங்களிலே உழன்று தவித்து, பலவிதமான ஒருத்தல் முயற்சிகளை எல்லாம் செய்து தன் பாவத்திற்கு மன்னிப்படைந்தவராய் உம்மை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகள், நம்பிக்கையோடு உம்மீது வைக்கப்பட்ட வார்த்தைகள், விசுவாசத்தோடு உம்மை நோக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகள், அவர் எழுதிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னுடைய அனுபவத்தின் மேல் எழுதப்பட்டவை என்பது அந்த ஆசிரியருக்கு தெரியும். ஆம் ஆண்டவரே, அதே போல எங்களுக்கும் நீர் இருக்கிறீர். எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறீர். ஆனால் சில நேரங்கள் தனிமையை உணர்கிறோம். சில நேரங்கள் லோன்லினஸ் என்ற வார்த்தையை அனுபவிக்கிறோம். சில நேரங்கள் எங்களுக்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சோதனைகளிலே அழுது கொண்டிருக்கிற போது, துயரங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிற போது, ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிற போது,
வியாபாரத்திலே வாழ்விலே ஏற்பட்ட தோல்விகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிற போது எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே என்று பல நேரங்கள் நம்முடைய உள்ளம் நம்மை நோக்கி சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அப்போதெல்லாம் ஆண்டவர் சொல்வது, நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன், அனைத்துமாக உமக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். இருந்தாலும் பல நேரங்கள் இந்த தனிமையை நாம் உணர்ந்தவர்களாக யாரும் இல்லையே என்று பல நேரங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த அன்பொழுகு வார்த்தைகளை நாம் இப்போது பாடி ஆண்டவர் முன்பாக மீண்டும் ஒரு முறை நம்முடைய உறவையும் நம்முடைய அன்பையும் நம்முடைய விசுவாசத்தையும் புதுப்பித்துக் கொள்வோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. எல்லோரும் பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதனை செய்யும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே. அன்பரும் நீங்கதான், அன்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அன்பரும் நீங்கதான், நண்பரும் நீங்கதான், ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான், என்னை ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்கதான். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லோரும் பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான். சொந்தமும் நீங்கதான், சொர்க்கமும் நீங்கதான், வழி நடத்தும் தெய்வமும் நீங்கதான், என்னை வழி நடத்தும் தெய்வம் நீங்கதான். எல்லோரும் பாடுவோம். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. மருந்தும் நீங்கதான்,
நீங்கதான் மருத்துவமும் நீங்கதான் குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான் மருந்தும் நீங்கதான் மருத்துவமும் நீங்கதான் குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான் என்னை குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 எல்லோரும் வாய் திறந்து ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே யாருமில்லை இயேசுவே யாருமில்லை இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாருமில்லை எல்லோரும் பாடுவோம் யாருமில்லை இயேசுவே யாருமில்லை இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாருமில்லை இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே. இந்த பாடலை நாம் தனிமையாக இருக்கிற போது யாருமே இல்லை என்று துவண்டு கிடக்கிற போதெல்லாம் நாம் சொல்லி பார்ப்போம், பாடி பார்ப்போம். உண்மையாகவே ஆண்டவர் நம்முள் இருப்பதையும் நம் மத்தியில் இருப்பதையும் நம் அருகில் இருப்பதையும் நிச்சயமாக உணர முடியும். அப்பாவும் அம்மாவும் அன்பரும் நண்பரும் மருந்தும் மருத்துவமும் சொந்தமும் சொர்க்கமுமாக இருக்கின்ற அந்த ஆண்டவர் நம்மை விட்டு எங்கே செல்ல முடியும்? அன்பையும் இரக்கத்தையும் நம்மீதே பொழிந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவின் திரு இதயம் நம்மை விட்டு எங்கு செல்ல முடியும்? தன் சாயலாக நம் ஒவ்வொருவரையும் படைத்துவிட்டு நம்மை விட்டு அவர் எங்கு செல்ல முடியும்? ஆகவே நம்மோடு இருக்கிறார், நம்மிலே இருக்கிறார், நம்முள் இருக்கிறார், நம் குடும்பத்திலே இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை சமர்ப்பித்து ஜெபிப்போம். வெயிலின் கொடுமை தணியவும் நல்ல மழை நமக்கு கிடைக்கவும் தண்ணீர் பஞ்சம் நீங்கவும் நாம் உருக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எத்தனையோ இடங்களிலே ஒரு குடம் தண்ணீருக்காக பல மைல்கள் கடந்து செல்கிறார்கள், நடந்து செல்கிறார்கள். வெயிலின் கொடுமையிலே தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் துவண்டு விழுந்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது பொழியப்பட வேண்டும், மழையாக அருள வேண்டும் என்று நாம் அனைவருமே சேர்ந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருகை, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சரேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுது எங்கள்
பாதத்தை காந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். புதிய நியம முறைகள் வருங்கள் உலகதானே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுதனவர்க்கும் புரட்சியோடு பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கையாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் இல்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நான் பின் திரும்பினே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டான். என்னில் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினே. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதனால் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ள இருக்கிற நேரலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மருத்துவ ஆண்டவரை சந்திக்க வருகிறவர்கள் வரிசைக்கிரமாக வாருங்கள். உங்களது காணிக்கைகளை உண்டியலில் போடுங்கள். சுரூபத்தின் மீது எறிய வேண்டாம். அதோடு கூட அங்காங்கு உங்களுக்கு குடிநீர் வைக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறுமருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே. உந்தனா சிறுமருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே
வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களோட நெல்சன் அற்புத ரேசு டிவி சார்பாக விண்ணப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் வைக்கிறோம். அற்புத ரேசு டிவியை தாங்குகிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நாங்கள் திருப்பியும் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட காணிக்கை மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி ஓடிட்டு இருக்கு. இந்த டிவி இன்னும் அதிகமாக ஓடணுன்னா, இன்னும் அதிகமாக மக்களோட பயன்பாடுத்துட்டு அதுக்காக நான் போகணுன்னா நிச்சயமாக உங்களோட காணிக்கை மூலியமாக தான் போகும். நாங்கள் இப்போ வைக்கிற இந்த விண்ணப்பம் உங்களுக்கே தெரியும். நாங்கள் அற்புத ரேசு டிவி மூலியமாக பல புதிய நிகழ்ச்சிகளை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் காணிக்கை மக்கள்கிட்டேருந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இப்போ வருது. இந்த நிலைமை மாறணும். ஏன்னு சொன்னால், அற்புத ரேசு டிவிக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எங்களோட முக்கியமான பில் செலவுகள், கேபிள் மற்றும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு செலவும் இது போய் சேருது. நீங்கள் காணிக்கை தரலன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஒரு தனி ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. இதன் மூலியமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்களால் நம்மளோட மனசை முழுமையாக ஈடுபட முடியாமல் போகுது. ஸோ உங்களோட காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் காணிக்கை இந்த டிவியை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வெறும் அற்புத ரேசு டிவியை பார்த்து நீங்கள் போகிறதோட உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து இதை தாங்கும்படி நான் கேட்குறேன். முக்கியமாக என்னை ரொம்ப தெரிஞ்ச மக்கள் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது ஒன்று தான். இது மே மாதம், உங்களுக்கே தெரியும், மேயும் சரி ஜூனும் சரி, எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி, செலவினங்கள் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாருக்கும் புக்ஸ், யூனிஃபார்மு, ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பல செலவுகள் இருக்கும் எனக்கு தெரியும். பட் நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது, செலவுகள் இருந்தாலும் அந்த செலவில் ஒரு 100 ரூபா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை உங்களோட காணிக்கை மூலியமாக ஆண்டவர் நிச்சயமாக போக்கி, நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு மேலே ஆண்டவர் அதிகமாக 100 மடங்காக ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பைபிளில் போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் மே மாதத்தில் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செலவு இருக்குன்னு பார்க்காம ஒரு சின்ன தொகையை நீங்கள் அற்புத ரேசு டிவியோட ஊழியத்திற்கு தந்தீங்கன்னா நாங்களும் இந்த அற்புத ரேசு டிவியை நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ணி உங்களோட வீட்டுக்கு 24 மணி நேரமும் நாங்கள் இந்த சேவையை நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு அது எங்களுக்கு இல்லை, அந்த காசை வச்சு நாங்கள் பில் கட்டணும். நான் அதுக்காக தான் சொன்னேன், என்னை தெரிஞ்சவங்க இப்போ எவ்வளோ சர்ச்சஸில் நான் பழகிட்டு இருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். உங்களோட பூசைகளோ சரி, நிகழ்ச்சிகளோ சரி, இது எல்லாத்தையும் நான் ஓடி எடுக்கும்போது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாவே எங்களுக்கு நிச்சயமாக இந்த டிவியை ஓட்ட முடியும். ஸோ பெரம்பூரில் இருக்கிற மக்கள், மாதவரத்தில் இருக்கிற மக்கள், எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற மக்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காணிக்கைக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா உங்கள் காணிக்கை மூலியமாக தான் நாங்கள் இந்த பில்லை கட்ட முடியும். இந்த பில்லை கட்டினா தான் இந்த டிவி ஓடும். ஸோ செய்வீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களோட வீட்டில் அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மணி ஆர்டர் இல்லைன்னா பேங்க்கில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் உங்களோட கரங்களால்
கண்டிப்பாக இதை நடத்தணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களோட சேவையை வந்து அவர் பார்க்குறாரு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகத்துக்கும், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajokiyam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.